வணக்கங்க. இன்றைய தென்றல்ல இந்த வாரம் முழுவதும் இல்ல அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது நிறைய இடங்களில நமக்கு தோன்றுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு இந்த விஷயத்திற்கு தகுதி இல்லை. ஆமாங்க, ஏன் நமக்கு அப்படி தோணுதுன்னா தகுதி பார்க்கிறவர்கள் சுற்றிலும் இருப்பதனாலதான். எல்லாருமே எல்லாத்துக்குமே தகுதி பார்ப்பாங்க ஜெசிமா. ஸ்கூல்ல இருக்கட்டும், கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை விஷயத்துல இருக்கட்டும், வேலை ஸ்தலத்துல இருக்கட்டும், வேலை கொடுக்குறவங்களா இருந்தாலும் வேலை வாங்குறவங்களா இருந்தாலும் தகுதி பார்க்காம யாரும் செய்யறதே இல்லை. ஆனா ஒருவர் மாத்திரம் தகுதி பார்க்காம இருக்கிறாரு. யார் தெரியுமா? ஆண்டவர் மாத்திரம்தான் நம்ம தகுதியை பார்ப்பதில்லை. அப்படி அவர் தகுதி பார்த்திருந்தாருன்னா நம்ம யாருமே நிலைத்திருக்கவே முடியாது. என்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல போய் அப்பா எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அவருடைய பார்வைக்கு அதுதான் தகுதியா இருக்கும். வேதத்துல ஒரு மகன் அப்பாவை விட்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் வித்து இழந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி வரணும்னு முடிவு பண்ணி, நான் உங்க மகன் என்று சொல்வதற்கு தகுதியே இல்லாதவன் என்று முடிவு பண்ணி அப்பா கிட்ட வரும் பொழுது அவனை மீண்டுமாய் மகனாக ஏற்றுக்கொண்டது தாங்க அவருடைய கிருபை. அவருடைய கிருபை தான் இன்றைக்கு நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று. இன்றைக்கு நான் ஒன்றுமில்லை அப்படின்னு அவர் சமூகத்துல நம்மளே தாழ்த்தும் போது அவர் நம்மை தகுதிப்படுத்தி உயர்த்துவார். Have a nice day. God bless you.